யாரெல்லாம் என்ன மாதிரி ரெடி பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். என்னென்னா, பசங்க எப்போவுமே ஸ்நாக்ஸ் கேட்டு அழுகும்போது என் கையில் காசு இல்லைன்னா எனக்கு தோன்ற ஒரே விஷயம் இந்த சத்து மாவு மட்டும்தான். ஆனால் நான் எப்போவும் இந்த சத்து மாவு ரெடி பண்ணும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவ்வளோ அப்போ இந்த சத்து மாவோட அருமை எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்பயாவது ஒருக்கா தான் கிடைக்கும், அதுவும் அதிசயமாக தான் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம வீட்லேயும் 2 குழந்தைங்க இருக்குது. அதனால் மாதத்துக்கு 8 பாக்கெட்டுங்கிற மாதிரி வீடு நிறையாவே சத்து மாவு தான். அதனால் ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம். மிச்சத்தை எக்ஸ்பிரி டேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாடு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் இந்த சத்து மாவில் என்ன பண்ண போகிறேன்னா, சத்து மாவு ஃபஸ்ட்டு தட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை, சீனி போட்டால் நம்ம ஹீட்டுக்கு ரொம்ப உருகி தண்ணி ஆயிரும். அதனால் கரும்பு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி ஃபஸ்ட்டே காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த சுடு தண்ணியை மேட்டாப்பில் ஊற்றி அதை வரைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரைச்சி, முதையே ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப இதாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே பாருங்களேன், சின்ன சின்னதாக நம்ம கை அளவுக்கு புட்டு மாதிரி பிடிக்கணும். அப்படி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சத்து மாவில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு உருண்டை பிடிச்சி தருவாங்க பால்வாடி ஸ்கூலில். அப்போல்லாம் சொர்க்கம் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. எப்படா அடுத்த நாள் காலையில் ஆகும் அந்த உருண்டை தருவாங்கன்னே இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை, நினச்சா சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுக்கலாம். ஆனால் நிறைய பாக்கெட்டு வேஸ்ட்டாக தான் போகுது தவிர இப்போ உள்ள இந்த மாவில் உள்ள அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்கி. முக்கியமாக 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாவோட அருமை அவங்களுக்குலாம் தெரியும். எங்கள் அம்மா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேயே சாப்பாட்டுக்கு இதுதான், ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டு, தாளித்ததுக்கப்புறம் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை போட்டு நல்லா கிண்டி தருவாங்க. பார்க்குறதுக்கு களி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ இதாக இருக்கும். இந்த சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் சண்டையே நடக்கும், எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அப்புறம் இப்போ நான் பண்ணுறல புட்டு பிடிக்கிற மாதிரி புட்டு பிடிச்சி, இது ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் இட்லி சட்டியில் வச்சாலே போதும், புட்டு ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க இது, நீங்களும் செஞ்சு கொடுங்க. அப்புறம் நான் கன்சீவாக இருக்கும்போது அதான் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல, அங்கே இந்த சத்து மாவை வச்சு நிறைய இது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுருந்தாங்க. அதாவது அது உதிர்த்து போட்டு ஒரு மாதிரி நல்லா உதிர்த்த புட்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் புட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க, அப்புறம் களி செஞ்சு வச்சுருந்தாங்க. சிலவங்க கேக் செஞ்சு வச்சுருந்தாங்க. சத்து மாவில் கூட கேக் செய்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்து, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, பாய்.